இங்க அப்பதா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்துறாங்க சக்திவேலும் முத்துவேலும். பார்த்த உடனேவும் இங்க எதுக்கு நிக்கிறீங்க, உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அப்பதாவ வெளியில வராங்க கூட்டிக்கிட்டு. வெளில வரும்போது கரெக்டா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில அப்பதா நிக்கிறாங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்களே, என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு பதறி போய் இருக்கிற நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல மா ஏமா உனக்கு நாங்க சாப்பாடு போட்டு துணிமணில எதுவும் எடுத்து கொடுக்கலையா, என்ன கண்டவங்க வீட்டுக்கு போயிட்டு வர, இதெல்லாம் என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் சும்மா நிறுத்துங்கடா, ஆளாளுக்கு உங்களோட பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இங்க நானும் கொஞ்சம் பேசுறேன் கேளுங்க. எனக்கு நீங்க நான் பெத்த பிள்ளையும் வேணும், நீங்க பெத்த பிள்ளையும் எனக்கு வேணும். அதனால நான் போய் என் பேத்தியை பாக்கணும்னு நான் போயிருந்தேன். என் பேத்தி கஷ்டப்படும் போது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் என் பொண்ணு கஷ்டப்படுறதையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. உங்களுக்காக பயந்து நடிச்சு வாழ்ந்ததெல்லாம் போதும் சரியா? இதுக்கு மேலையாவது வயசான காலத்துல என்னைய கொஞ்சம் நிம்மதியா விடுங்க. எப்ப பாரு இந்த சண்டை போட்டுக்கிட்டு இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காருங்கடா, நல்லா இல்ல. உங்களுக்குள்ள சண்டைனாலும் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கங்க, நான் அதுல தலையிடவே இல்ல. ஏன் விஷயத்துல தலையிடாதீங்க. இங்க பாருங்கடா, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் என் விருப்பப்படி என் பொண்ணை போய் பார்த்தது தப்பா? அதுவும் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பேத்தியையும் என் பொண்ணையும் நான் போய் பார்த்ததுல எந்த தப்பும் இல்ல. இஷ்டம்னா நான் இருக்கிறேன், இல்லைன்னா நான் கிளம்பி போயிடுறேன், எங்கிட்டாச்சும் போயிடுறேன். என்ன இப்படியே குறை சொல்லிட்டு இருக்காருங்கன்னு சொல்லி அப்பதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, அண்ணே ஆத்தா பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு, எல்லாம் இந்த பொட்டல மடிக்கிற குடும்பம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லி கொடுத்துருக்குன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. இத கேட்ட முத்துவேல் இருந்துகிட்டு, இங்க பாருடா அமைதியாரு, நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. உடனே குமார் கிட்ட சக்திவேல் சொல்றாரு, பாத்தியாடா உன் பெரியப்பா எப்படி பேசுறாருன்னு, அவர் பொண்ணை போய் தானே ஆத்தா பாத்துட்டு வந்துச்சு, அதனாலதான் பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு, அதான் இப்படி பேசிட்டு போறாரு. இல்லைன்னா நேரம் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இருப்பாருல்ல. இதே உன் பிரச்சனையா இருந்திருந்தா இந்நேரம் பெரிய விஷயமா எடுத்திருப்பாரு. ஏதோ அவர் பொண்ணுங்கிறதுனால அமைதியா போயிட்டாருடா. எல்லாருமே ஒரு கட்சி தாண்டா, நம்ம ஒரு கட்சி தாண்டா, நம்மளுக்குன்னு யாருமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. இங்க மீனா ஒரு பக்கம், விடுங்கத்த இதுக்கு மேலதான் உங்க அம்மா அப்படி பேசிட்டாங்கல்ல, இது வரைக்கும் பாட்டியம்மா அப்படி பேசி நான் பார்த்ததே இல்ல, இப்ப எப்படி பேசிட்டு போறாங்க பாரு மகன்கள்ட்ட, விடுங்கத்த அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரூம்குள்ள போறாங்க. செந்தில் கிட்ட பேசுறாங்க. எப்பதான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ எனக்கு தெரியல, எனக்கு சந்தோஷமா இருந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க கோமதி வராங்க. கோமதி ஏ மீனா ராஜி இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் அங்க போன உடனே என்னமா கதை தூங்கிட்டானான்னு சொல்லி கேக்குறாங்க. தூங்கிட்டாரத்த, இப்போ ஏதாவது ஏதாவது செஞ்சு வச்சா கூட அவர் சாப்பிட்டு பாரு, எந்திரிச்ச உடனே உடம்பு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே தான் அத்தை இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க கோமதி இருந்துகிட்டு, பாவம் இல்லம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப அடிச்சிருப்பாங்கல்ல, அதாமா ரொம்ப டயர்டா இருக்கிறான், இல்லைன்னா இவன் இப்படி இருக்கக்கூடிய ஆள் கிடையவே கிடையாதுமா, அவன் ரொம்ப நல்ல பையமா, யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவன், அவனுக்கு மட்டும் ஏன் தான் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ சோதனையை கொடுக்கறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி இங்க கோமதி சொல்றாங்க. அத்தை அத்தை விடுங்க அத்தை, எல்லாம் நல்லதுக்குதான் அத்தை, இப்ப பாருங்க கதிருக்கு எவ்வளவு பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாராட்டை வச்சு நம்ம என்னடி பண்ண முடியும், இப்ப என் புள்ளைக்கு இந்த காயம் ஆடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், என் புள்ளைய பாக்க என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லட்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி மீனா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் மறந்தே போயிட்டேன் அத்தை, ஃபர்ஸ்ட் போய் என்னோட வீட்டுக்கார போய் பாத்துட்டு வந்துடுறேன், அதான் செந்திலத்தை உங்க புள்ளைய நான் பாத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. இப்பதானே அங்க இருந்து வந்த, என்னன்னு சொல்லிட்டு போடுன்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் கணவர் அப்புறம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா உள்ள போயிட்டு செந்தில் கிட்ட பேசுறாங்க. ஏங்க உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்னு எங்க செந்தில் கேக்குறாங்க. ஆமா நீங்க எப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏன் நான் சொன்னதை நினைச்சு கவலையா இருக்கா, எப்ப கவர்மெண்ட் வேலை கிடைக்குமோ அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னதை நினைச்சு கவலைப்படுறீங்களா, அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நான் எதை வச்சு உறுதியா சொல்றேன் தெரியுமா, நம்மளுக்கு பாப்பா பிறக்க போற ராசி, அதனாலதான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு செந்தில் கேக்குறாங்க. ஆமா நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மாசம் சொன்ன உடனே இப்பதான் நான் டேட் தள்ளி போயிருக்கு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல 2 கோடு காட்டுச்சு அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே எங்க செந்தில் இருந்துகிட்டு, அப்படியா அப்படின்னா கன்ஃபார்ம் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும், பாப்பா பிறக்க போற நேரம் அப்படின்னு செந்திலும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்னடி போனவள ஆளைய காணும்னு சொல்லிட்டு ஏன் மீனா இங்க வாடின்னு கூப்பிடுறாங்க. அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு செந்தில் கேக்குறாங்க. இல்ல உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன், சரி வாங்க நம்ம 2 பேருமே போய் சொல்லலான்ட்டு 2 பேரும் வெளில வராங்க. வெளில கோமதி கிட்ட சொல்றாங்க. அத்தை நான் சொல்றேன்னு சொன்னேன்ல, நீங்க பாட்டியாக போறீங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி சொல்ற அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மீனா ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க, ஏய் மயிலு போய் சக்கரை எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து போய் சக்கரை எடுத்துட்டு வர சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற இனிப்பு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்தாங்க அத்தைன்னு கொடுக்குறாங்க. ஏண்டி சக்கரை கேட்டா இதை கொண்டு, சரி எல்லாமே ஒண்ணு நல்லதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நீ இப்படி ஒரு செய்தி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி, இந்த வீட்டுல முதல்ல குழந்தை விளையாட போகுதுடி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது, யாரோ ஒருத்தர் குழந்தைய பெத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்பதாண்டி மீனா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கா, முதல்ல இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதேவோ இங்க பாண்டியன் வராரு. பாண்டியன் வந்த உடனே, என்ன கோமதி அம்பட்டு சந்தோஷமா இருக்கிற, அப்படி என்ன சந்தோஷமா இருக்கிறவ, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. எங்க சொன்னா நீங்களே அப்படியே வான
வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க வந்து பாண்டியன் கேக்குறாரு, நீ முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் என்னன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு இங்க பாண்டியன் சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க, ஏங்க நம்ம தாத்தா பாட்டியாக போறோம், செந்தில் அப்பாவாக போறான், மீனா கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா கோமதி, நீ சொன்ன மாதிரி எனக்கு பயங்கர சந்தோஷம் தான், நல்லா இருப்பீங்கம்மா 2 பேரும். ஆமா, இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க, இப்பதான் நம்ம கிட்டயே சொல்றா, நம்ம கிட்டயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க தானே இருக்கிறா, இன்னும் போகல அப்படின்னு சொன்ன உடனே, ஏமா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, 1000 தான் சண்டை இருந்தாலும் தன் பெத்த பொண்ணு கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சுனா கண்டிப்பா அவங்க வந்து பாப்பாங்கம்மா அப்படின்னு எங்க பாண்டியன் சொல்றாரு. இத கேட்ட மீனாவும் சொல்லணும் மாமா, உங்ககிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதனாலதான் மாமா உங்ககிட்டயும் அத்தை கிட்டையும் செந்தில் கிட்டையும் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் மாமா போய் எங்க வீட்டுல சொல்லணும், எனக்கே இப்பதான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிமா முதல்ல இத உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க வந்துட்டு அப்பதான் வந்துட்டு என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது கோமதி வீட்டுல, என்னவா இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, ஆத்தா என்ன மறுபடியும் அங்க போயிட்டு வரலாம்னு நினைக்கிறியா, ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி அண்ணன் மன்னிச்சு விடுமே தவிர எல்லா வாட்டியும் அங்க போயிட்டு இருந்தேன் வையாத்தா, அம்பட்டுதான் அண்ணனுக்கு எப்படி கோவம் வரும்னு தெரியும்ல, அப்புறம் அன்னைக்கு அண்ணன் சொன்ன மாதிரி நீங்க வெளியே போக மாட்டீங்க, அண்ணன் எங்கிட்ட வச்சு கண்காணாத இடத்துக்கு போயிடுவாங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சக்திவேல் பயமுறுத்துறாங்க. இவன் ஒருத்தன் போட நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதே எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு, சரி அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. உடனே சக்திவேல் போனதுக்கு அப்புறம் இங்க வந்துட்டு வடிவும் மாறியும் என்னத்த இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதாண்டி கோமதி வீட்டுல சிரிப்பு சத்தமா கேக்குது, வந்து உட்கார்ந்த நிமிஷமே உன் புருஷன் வந்துட்டியாண்டி, வந்து என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறியா அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது, சரி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வாங்கன்ட்டு கோமதியும் பாண்டியனும் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே மீனாவும் செந்திலும் அங்க வீட்டை விட்டு வெளில வராங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அப்பதான் அங்க இருந்து சைகையில கேக்குறாங்க. மீனா இருந்துகிட்டு, பாட்டி நீங்க கொள்ளு பாட்டி ஆயிட்டீங்க, எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓ உண்டா இருக்கிறாளாமா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி வாயாடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எங்க மீனாவும் செந்திலும் அங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. போன உடனேயும் ஜனார்த்தனும் கலையும் இருக்கிறாங்க. இங்க எதுக்கு வந்தாங்க, எப்ப பார்த்தாலும் இங்கே வந்துகிட்டு வெளில போங்க முதல்ல அப்படின்ட்டு ஜனார்த்தனன் சொல்றாரு. அம்மா நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்கம்மா, ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன், என்னம்மா இப்படி விரட்டுறீங்க, நான் தானே உங்களுக்கு ஒரே பொண்ணு, நான் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல, நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்னன்னுதான் கேட்போமே, வீடு தேடி வந்திருக்காங்க, வேறொருத்தவங்களா இருந்தா கூட கூப்பிட்டு உட்காரமாவது வைப்பீங்கல்ல, நம்ம பெத்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கலை நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், எனக்கு பிடிக்காதவங்க யாரும் வீட்டு பக்கம் எல்லாம் வரவே கூடாது, திறந்த வீட்டுல ஏதோ வந்து நுழைஞ்ச மாதிரி வெளியே போங்க முதல்ல அப்படின்ட்டு ஜனார்த்தனன் கோவமா பேசுறாரு. அப்பா என்ன வேணாலும் சொல்லிக்கட்டுமா, என் மேல இருக்கிற கோவம் அப்பாவுக்கு இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அம்மா நான் வந்து கன்சீவா இருக்கிறேம்மா, அப்பா தாத்தாவாக போறாரு, நீங்க பாட்டியாக போறீங்க, இத சொல்லிட்டு போலான்னு அம்மா வந்தேன் அப்படின்னு இங்க வந்து கன்சீவான விஷயத்த சொல்றாங்க. உடனே ஜனார்த்தனனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர கொண்டாட்டம். இங்க அவங்க அம்மாவுக்கு, அப்படியா உட்காரு மீனா, உட்காருமா உட்காரு, நான் போய் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறாங்க. கலை அப்படின்ட்டு ஜனார்த்தனன் மிரட்டுறாங்க. ஏங்க நீங்க 1000 தான் சொல்லுங்க, என் பொண்ணை என்னால விட்டு கொடுக்க முடியாது, அவ என்ன அப்படி தப்பு பண்ணிட்டா, நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிருக்கணும், அவ அந்த தப்பு பண்ணிட்டா, என்ன பண்ண முடியும், அதுக்காக பெத்த பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது கல் மனசா, இங்க பாருங்க என் பொண்ணு எனக்கு தேவை, அது மட்டும் இல்லங்க நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க, நம்ம பொண்ணுக்கு தானே, அப்படி இருக்கும்போது இப்ப விரட்டி விட்டுட்டு உயிரோட இருக்கும்போது இப்படி பண்ணனா அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும், இப்ப வந்து நம்ம புள்ள வந்து சந்தோஷமான விஷயம் சொல்லும் போது நம்ம அவளை பாராட்டணும், நீங்க பாராட்டாட்டையும் பரவாயில்ல, நீங்க ஏதோ சொல்லாட்டியும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணை, நீங்க எதுவுமே என்ன சொல்லாம இருந்தாலே போதும், என் பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்குவேன்னு சொல்றாங்க. என்னமோ பண்ணி தொலை அப்படின்ட்டு ரூம்குள்ள போய் உட்கார்ந்து சந்தோஷப்படுறாரு. நம்ம பேர குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா, மாப்பிள்ள நீங்க 2 பேரும் இருங்க, நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயங்கரமா விருந்தே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி தன்னோட பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சமைச்சு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப கலை வந்துட்டு சொல்லிட்டு அழுகுறாங்க. உங்க அப்பா கண்டிப்பா மனசு மாறிடுவாரு, இந்த குழந்தையாலதான் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர போகுது மீனா, எப்படியோ வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னேன், அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள வேற இப்ப பரிச்சு எழுதி இருக்காரு இல்ல, சீக்கிரத்துல அவருக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கண்டிப்பா வேலை கிடைச்சிரும், எப்படியோ குழந்தை பிறந்த நேரம் அவருக்கு வேலையும் கிடைச்சிருச்சுன்னு வையே, உங்க அப்பாவோட கோவம் சுப்பு நூறா உடைஞ்சிரும் மீனா, அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவர் வந்து இந்த மாதிரி கோவப்படுறத தடுக்கவே முடியாது, இந்த மாதிரி உன் மேல இருக்கிற பாசத்தை இந்த மாதிரி யாருனாலே விட்டு கொடுக்க மாட்டாரு, இங்க பாரு மீனா உன் அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப பாசம், அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாரு, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. சேச்சே அதனால நான் என்னத்த மனசுல வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இரு வரேன், உங்க அப்பா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க. ஏங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, முதல் தடவையா வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறது இல்லையாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜனார்த்தனன் இருந்துகிட்டு இங்க தன்னோட பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்து கலை கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா இத போய் கொடுத்து விடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எங்க மீனாவோட அம்மா பாக்குறாங்க. என்னங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா கலை உங்ககிட்ட நான் கொடுத்தத போய் குடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அப்பனா நீங்க மன்னிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கலை போய் குடு கலை அப்படின்னு சொன்ன உடனே இங்க கலை வந்துட்டு அவங்க அம்மா வந்து மீனா கிட்ட குடுக்குறாங்க. இந்தாடி உங்க அப்பா
அப்பாவே உனக்காக கொடுத்ததுன்னு சொன்ன உடனே வேகமா ரூம்குள்ள போய் தன்னோட அப்பாவை கட்டி புடிச்சு அழுகுறாங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமையில இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாதுதான், இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இப்ப சாதிச்சு காட்டியிருக்கோம் தான், இப்ப அந்த வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு, அப்பாவும் மனசு மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல மீனா தன்னோட அப்பாவை கட்டி புடிச்சு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க.